Hey guys, so welcome to my new video. So இன்னைக்கு நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா அகெயின் இன்றைக்கி ஒரு ஃபுட் லாக் தான் செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப் ஒன்று வாங்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த சூப் எங்கே விற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் தான் விற்கிது. ஸோ இது ஒரு சைனீஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சைனீஸ் தான் அந்த சூப்பை தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம அதை வாங்கி அந்த சூப் எப்படி இருக்குது, அதோட கான்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையுமே ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்தோடனே சீக்கிரம் போயிட்டு அந்த இடத்த போய் அந்த சூப்பை வாங்கிட்டு எங்கள் வீட்டில் வச்சுட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நம்ம போய் சூப்பை வாங்கிட்டு அப்படியே ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் கடையில் அவர் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அந்த கடையில் எப்படி அவர் வெட்டினார் அதெல்லாம் நம்மளால் காட்ட முடியல. ஆனால் பெருசாலாம் எதுவும் இல்லை, கோழியாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோழியை எடுத்து அப்படியே வெட்டிட்டு ஒரு சின்ன பேக்கெட்டில் போட்டுட்டு ஒரு சின்ன பேக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சூப் ஒரு பெரிய ஒரு அண்டாவில் இருக்குது. ஸோ அந்த அண்டாவில் இருக்கிற சூப்பை அந்த பையில் போடுறாங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த சூப்போட சாப்பிட்றதுக்கு ஒரு ப்ரெட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரெட்டும் வாங்கியிருக்கோம். ரொட்டி, பான், எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லாருக்கும் போடுற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ நம்ம அதை போயிட்டு தொட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ பான் ரெடி, ஆல் ரெடி, சோப்பும் ரெடி. ஸோ இப்போ நம்ம சூப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ப்ரெட்டும் இங்கே இருக்குது. ஸோ அதை பிச்சிடுவோம். முதல் சூடு ஆறதுக்கு போது சாப்பிடுவோம். இந்த ஃபஸ்ட்டு குடிக்கிறதா சாப்பிட்றதா? குடிப்போம். ஸோ குடிச்சிட்டு இதில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த சூப்புனாலே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் போல் போகும். ஸோ கன்சிஸ்டன்சி செம்ம திக்காக இருக்குது. அப்புறம் கோழி கோழிக்குள்ளே இவங்க எதையுமே போட்டு அவிக்கலைன்னு நினைக்கிறேன். வெறும் கோழியை மஞ்சத்தூள் அது போட்டு செஞ்சுருப்பாங்க. கோழியும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப் நல்ல திக்காக இருக்குது. கொஞ்சம் இந்த பெப்பர் டேஸ்ட்டில் பெப்பர்லாம் போட்டிருப்பாங்க போல். ஸோ கொஞ்சம் பெப்பர் டேஸ்ட் வருது. நாங்கள் வரும்போது சூடாக இருந்துச்சு, இப்போயும் சூடாக தான் இருக்குது. அப்புறம் அவர் அந்த கொத்தமல்லி போட்டார் மேலே. ஸோ அந்த கொத்தமல்லி ஒரு ரீஃப்ரெஷிங் ஸ்மெல் ஒன்று கொடுக்குது நம்ம இது சாப்பிடும்போது. இப்போ அந்த கோழியை சாப்பிட போவோம், கோழி எப்படி இருக்குதுன்னு. நான் முதல் சொன்ன மாதிரி தான் கோழியை ஜஸ்ட் அவிச்சிருக்காங்க. மஞ்சத்தூள் அப்புறம் அந்த மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு அவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை இப்படி தனியாக வச்சு அதை வெட்டி அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட்டில் போட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ சூப்பும் இதுவும் சேர்ந்தா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ரெண்டையும் சேர்ந்து சாப்பிடும்போது நீங்கள் எப்போவுமே ரைஸ் சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றேன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒன்று கொடுக்குது. உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. ஆனால் சூப் ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை, பட் இந்த பெப்பர் தான் போட்டிருக்காங்க. சில்லி இல்லை, இதில் பெப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை பானோட சேர்ந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த பான். ஸோ பான் எடுத்து உள்ளே டிப் பண்ணி, ப்ரெட் எடுத்து உள்ளே டிப் பண்ணி சும்மா சாப்பிட்றத விட பானோட சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் ஓகே தான் இருக்குது. பட் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். இப்போ மேபி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, பானோட சாப்பிட்றதா, ப்ரெட்டோட சாப்பிட்றதா, இல்லை சும்மா சாப்பிட்றதா? ப்ரெட்டோட சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கும் ப்ரெட்டோட சாப்பிட தான் ஃபீல் ஆகுது. ஆனால் சிலாக்கள் இதை மட்டும் தனியாக சூப்பை மட்டும் தனியாக சாப்பிட்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் டேஸ்ட் வைஸ் உண்மையாக வேறு லெவலில் இருக்குது, பெஸ்ட்டு. இதை விட நான் வேறு எங்கே மலேசியா நிறைய சூப் ட்ரை பண்ணதில்லை, பட் ஸ்ரீலங்காவில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இங்கே இந்த சூப் உண்மையாகவே பெஸ்ட்டாக இருக்குது. நான் ட்ரை பண்ணதில் வேறு லெவல்.
யாருக்கும் காய்ச்சல் இல்லை சளி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு ரைஸ் எல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படியான டைமில் இதை வாங்கிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ உண்மையாகவே இது ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். அடுத்தது வந்து இதோட ப்ரைஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை, ஜஸ்ட் 8 ரிங்கிட் தான் விற்கிறாங்க. அப்புறம் இந்த ப்ரெட் வந்து நாங்கள் தனியாக வாங்கினோம், ஸோ அது 3 ரிங்கிட். அடுத்தது வந்து இப்போ நாங்கள் வந்துட்டு 2 வாங்கினோம், பட் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணது வந்து 1 தான் யூஸ் பண்ணுறோம். என்ன வந்துட்டு அதை ஊற்றிட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ரொம்ப மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு 2 பவுல்லையும் தனியாக பிரித்து இப்போ 2 பேரும் வந்துட்டு 1 தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ 1 வாங்கினா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். இப்போ ஒரு ஆளுக்கு 4 வழி அப்படி தான் முடியும். ஸோ ப்ரெட் வந்துட்டு நீங்கள் நார்மலாக விற்கிற ப்ரெட் கூட வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த ப்ரெட் வாங்குறதுனா கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ரெட் 3 ரிங்கிட், மற்ற ப்ரெட் வாங்கினா அதுவும் 3 ரிங்கிட் சம்திங் தான் வரும். பட் அதில் வந்துட்டு நிறைய ஸ்லைசஸ் இருக்குது, பட் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அந்த ப்ரெட்டோட நார்மல் ப்ரெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரெட் அந்த மற்ற ப்ரெட்டும் இருக்குது, ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் போகிறோம். ஸோ இது வந்துட்டு கார்டனியா ப்ரெட். இந்த ப்ரெட்டையும் வந்துட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ 2ல் எந்த ப்ரெட் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு நம்ம அதை பற்றி செக் பண்ணுவோம். ப்ரோ ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட ஸ்லைஸாக அழகாக வெட்டியிருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. உண்மையாக இந்த ப்ரெட் வேறு லெவல். உண்மையாக இந்த ப்ரெட் வந்துட்டு இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால உண்மையாக இந்த ப்ரெட் தான் வேறு லெவலில் இருக்குது. அந்த ப்ரெட் வந்துட்டு இப்போ ஓகே, ஆனால் கம்பேர் பண்ணி பார்த்தா நான் இந்த ப்ரெட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பானுக்கு சூப் ரெண்டே தான் நான் புதுசாக சாப்பிட்றேன். என்ன காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது. கடை எவ்ரிடே தான் திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், பூட்டுற மாதிரி இல்லை. நான் வந்துட்டு கடையோட லொக்கேஷனை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லை நான் ப்ரெட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் சோறு தான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சோறோட கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ கோழியெல்லாம் இருக்கிறதால நிறைய இது இருக்காது, ஜஸ்ட் ஒரு குருமா கறியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் குருமா வந்துட்டு இதை விட திக்காக இருக்கும், இது கொஞ்சம் திக்னஸ் குறவாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டோம். உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய் ஃப்ரம் ரோம் வித் வினு.